தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயமாகும். மேலும் கடந்த 2015 செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு சேர்ந்தவர்களும் தகுதி தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இணையதளத்தில் வெளியானது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் நாளை முதல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை திருத்திக் கொள்ளலாம் என தேர்வு வாரியம் குறிப்பிட்டுள்ளது. 51 ஆண்டுகள் அதிமுகவில் உழைத்து முதலமைச்சரானதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக 7 முறை சிறை சென்றிருப்பதாக கூறியுள்ளார். சென்னை ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் திமுக எம்பி கனிமொழியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். வளர்த்த கட்சிக்கு துரோகம் செஞ்சோமா திரு கனிமொழி அம்மையா அவர்களே, நான் 1974 கட்சியில் சேர்ந்தேன். கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வயது 19 முடிஞ்சு 20 வயசு. அதிலிருந்து இதுவரை பிறலாமல் இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில் பரப்புரை செய்த இபிஎஸ் அமைச்சர் சேகர் பாபுவை விமர்சித்தார். காலங்காலமாக பக்தர்கள் காணிக்கையாக ஆண்டவனுக்கு அளிக்கப்பட்ட நகையை உருக்கியவர் இந்த தொகுதியில் போட்டியிடுறார். மன்னிக்கலாமா? தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குற்றம் இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இபிஎஸ் கூறினார். தாவேக தலைவர் விஜய் முதிர்ச்சியற்ற தலைவர் என விமர்சித்த கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் திமுகவுடன் மட்டுமே காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். சென்னையில் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தாவேக தலைவர் விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாது என்றார். மிஸ்டர் விஜய் is an immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. அதேபோல் காங்கிரஸ் யாருடன் கூட்டணி என்பதை விஜய் முடிவு செய்ய முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எங்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதை எங்கள் தலைமை முடிவு செய்யும். விஜய் முடிவு செய்ய முடியாது. யாரோ 4 பேர் அவருடைய கட்சியில் காங்கிரஸார் சேர்ந்தார் என்பதை தூக்கி பிடித்துக் கொண்டு கட்சி யாங்கூட இருக்குதுன்னா அவரோட எப்படி இருக்கும்? இது எவ்வளவு பெரிய பேராசை, எவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல். காங்கிரஸ் குறித்து அப்பட்டமாக பொய் கூறியதற்கு விஜய் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. பெரியகுளம் தொகுதியில் அமமுக வேட்பாளர் கதிர்காமுவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்று தெரிவித்தார். சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட நடிகை நமிதா பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டிலே இந்த மாதிரி இம்போர்ட்டட் போன் கூட வாங்க ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ நம்ம நாட்டில தான் அதுக்கு ஃபேக்டரி கூட ஓபன் பண்ணியாச்சு. நரேந்திர மோடிஜி நமக்காக இவ்வளவு வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் நமிதா தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தான் காங்கிரஸ் உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மாநில கட்சிகளையும் காங்கிரஸையும் சிதைக்க பாஜக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். Some new parties who have come here, they are telling that there is a support of some small Congress people. You need not worry. But I am trying to tell you, the Indian National Congress under the leadership of Rahul ji and Mr. Kalkar ji, we stand united with Stalin ji. We will support. There is only one Congress called the Indian National Congress. பவானி தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழகத்திற்கு துரோகம் செய்வதற்காகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை உருவாக்கியிருப்பதாக சாடினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டார். அதுக்காக நம்ம வருத்தம் தான் படணும். இந்த தேர்தலுக்கு அப்புறம்
மக்கள் அவரை நிச்சயமாக பாடம் சொல்லி தந்து புறக்கணிப்பார்கள். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கும் நாட்டிற்கும் எதிரானவை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி பதிலளித்தார். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என தெரிவித்துள்ள KP முனுசாமி திமுக அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சிக்காக பிரத்யேக பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திமுகவின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். இந்த அடிமை என்ற வார்த்தையை யார் சொல்வது? ஆளும் திமுக தரப்பு தான். அவ்வளவு பயம் வந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. வேறு குறையை எங்கள் மீது அவரால் திணிக்க முடியவில்லை. எங்களுடைய செயல்பாட்டில் அவர் குறை காண முடியவில்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த கொள்கையும் அவர்கள் கொள்கையும் எங்கள் கொள்கைகளுக்கும் சமரசமே செய்து கொள்ள முடியாது. தொடர்ந்து பேசிய அவர் திமுகவின் கூப்பன் வாக்குறுதியை விமர்சித்தார். இந்த 4000 ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு பொருளை வாங்கி 8000 ரூபாய் அவங்க கிடைச்ச மாதிரி அவங்க திருப்திப்படுத்தி போயாகணும். அப்ப மீதி 4000 ரூபாய் எங்க போகுது? ஆனால் நாங்கள் அறிவித்த இந்த திட்டம் 10,000 ரூபாய் என்பது ஒரு குடும்ப தலைவனுடைய வங்கி கணக்கில் போகிறது. எதிர்வரும் தேர்தல் திராவிட இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்றும் KP முனுசாமி கூறினார். அரசியலுக்காக விஜயகாந்தின் பெயரை விஜய் பயன்படுத்துவதாக விஜய பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சிக்காக பிரத்யேக பேட்டி அளித்த விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இல்ல விஜய் அண்ணா உண்மையிலேயே ஒரு ஏதாவது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை இருக்கும். ஆனா அது வெற்றியாக மாறுமா பெர்சன்டேஜா மாறுமா நம்ம எலெக்ஷனுக்கு பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். எம்ஜிஆரை நான் பார்த்தது இல்ல, ஆனா விஜயகாந்தை நான் பார்த்திருக்கேன், என் அண்ணன் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறாரு. பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் சொல்லலாம். மரியாதை அப்படின்னு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கேப்டன் உயிரோடய இருந்தப்போ அண்ணன் வந்திருக்கலாம். இல்ல கேப்டன் மறைந்த பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களை பார்த்திருக்கலாம். தேமுதிக குறித்த எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம் குறித்து கருத்து தெரிவித்தார். இந்த மாதிரி அரசு தேவையில்லாத வார்த்தைகள். அன்னைக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா 2024 யார் அவர் கூட இருந்தா? ஓப்பனா 2024 தேர்தல் யார் அவர் கூட இருந்தா? எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பாமக இருக்கட்டும், பாஜக இன்னைக்கு எல்லாம் கூட நிக்கிறாங்க. எல்லாம் தனியார் தான் இருந்தாங்க. ஆனா யார் இருந்தாங்க? திமுக கூட்டணியில் இணைந்தது நிர்வாகிகள் முடிவு என்றும் விஜய பிரபாகரன் கூறினார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் அக்கா டியூஷன் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ளும் நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் 10 தலைப்பின் கீழ் 36 பக்கங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் வெளியிட்டார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், பள்ளிக்கு பிறகான மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் டியூஷன் அக்கா திட்டம், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, தமிழகத்தை ஆன்மீக சுற்றுலா நகராக மாற்ற நடவடிக்கை, நாய்களுக்கு 100% தடுப்பூசி மற்றும் கருத்தடை உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை, 10,000 பெண் கமாண்டோக்கள் பணி நியமனம் உள்ளிட்ட அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன.